வேற லெவல்ல அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சிவராமன் பத்தின இருக்கிற ரகசியம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு லீடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சிவராமன் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அவரோட ஐடியாலாம் ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவராமன் கடைக்கு போயிட்டு அப்படியே ஏதாவது அவர் கண்டுபிடிச்சது அங்கே இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுகளை வந்து அனுப்புகிறாங்க. பூட்டை உடச்சிடுறாங்க. உள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு எல்லா பொருளையும் வந்து கலைச்சி வந்து போட்டுறாங்க. கலைச்சி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பாடா, சிவராமன் கண்டுபிடிச்சதை வந்து எடுத்தாச்சு. இனிமேட்டு இதை வச்சு நம்ம முதலாளி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போகிறப்ப கால் பண்ணுறாங்க. என்னடா கிடச்சிச்சா? கிடச்சிச்சு சார், நீங்கள் சொன்ன மாடல் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கார் சம்மந்தப்பட்ட ஒரு மாடலை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க. அந்த கம்பெனி ஓனரோட அசிஸ்டண்ட் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் முருகன் யதார்த்தமாக கடை பக்கம் வந்த உடனே, கடை என்னடா இப்படியெல்லாம் ஆயிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் அடித்து வெற்றிகிட்ட சொல்கிறாங்க. நம்ம லட்சுமி அம்மா வராங்க. இங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள்லாம் காணா போயிருக்கா பாருங்கன்னு சொன்னோன்னே, அங்கே வாங்கி வச்சிருக்கிற கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. நம்ம முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சிவராமன் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறது தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால அவர் அந்த விஷயத்த மறந்துட்டாப்புல. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்குது. பூட்டு உடஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க, எல்லா பொருளையும் கலைச்சி போட்டிருக்காங்க. ஆனால் வந்தவங்க இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகலன்னு நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி வெளியில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கேமராவும் வந்து உடஞ்சிருக்கு. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த கடையை வந்து திறக்க வேணாம். வந்துட்டு போயிருக்காங்கங்கிறப்ப திருப்பி அவங்க இங்கே வரத்துக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஓனர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம்லாம் இல்லைடா. நான் கூட சந்தோஷப்பட்டேன்டா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு நினச்சி. இது கிடையவே கிடையாது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், எங்களை பொறுத்தளவு ஏதாவது ஒரு ஜாமானை வந்து சொன்னீங்கன்னா அது தெரியும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் புது வகையான கண்டுபிடிப்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன சார் தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் சிவராமன் கண்டுபிடிச்சது இதுவாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம மெக்கானிக் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, சார் பிரித்து பார்த்தா தான் ஏதாவது தெரியும். இது வரைக்கும் நாங்கள் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்கிறாங்க. என்னது, சிவராமன் எது மூலியமா இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காரு? அன்னைக்கு அவர் பேப்பர் மூலியமா சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையானே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சீனியர் மெக்கானிக் வந்து உட்காந்து பார்த்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. சார் சத்தியமாக எங்களுக்கு தெரியல சார். என்னையா இதை வச்சும் கூட உங்களால் இன்னொன்று தயார் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, தெரியல சார், அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களால் மட்டுமே பண்ண முடியுமான்னு தெரில. அவர் 40-50 வருஷமாக இந்த ஃபீல்டுலேயே இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு சார். அவருக்கு மட்டும்தான் நாலேஜ் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் புக்கில் வந்து பார்த்து பார்த்து வேலை செஞ்சு தான் சார் பழக்கம் அப்படின்னு சொன்னேன். போங்கய்யா எல்லாரும், எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். சிவராமா, இந்த விஷயத்த எப்படியா நீ கண்டுபிடிச்ச? நீ கண்டுபிடிச்சதும் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது குறிப்பு எழுதி வச்சுருந்தாலும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போயே நாங்கள் தரோன்னு சொல்லி ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கூட கேட்டிருந்தா கூட என் கம்பெனியும் நல்லா இருந்திருக்கும், நீயும் நல்லா இருந்திருப்ப. எதுக்குமே ஒத்து வராமல் இப்படி போயிட்டியேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சார், இப்போதைக்கு பொறுமையாக இருப்போம் சார், கண்டுபிடிப்போம். இந்த பொருளுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. தெரியலையே, இதை தயாரிக்கிறப்ப பக்கத்தில் யாராவது வச்சுருந்து தயாரிச்சிருப்பானா, இல்லை தனியாக வச்சு தயாரிச்சிருப்பாங்களா, ஒன்றும் புரியலன்னு யோசிக்கிறம்போது நம்ம வெற்றியை வந்து காட்டுறாங்க. வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, எதுக்காக மாமா கடைக்கு வரணும்? அப்படி மாமா கடையில் ஒரு 30-40 வண்டி இருந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இப்போ தான் வண்டியும் இல்லை, சர்வீஸும் பண்ணலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்காக மாமாவோட கடைக்கு வந்துட்டு போனோம். ஆச்சரியமாக இருக்கே. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு யோசிப்போம்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம வெற்றி. டே, இது மாதிரி மாமா கடைக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. திருப்பி அந்த கடையை சுற்றி வித்தியாசமாக யாரும் வந்தாங்கன்னா பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டில் இன்றைக்கி ரவுண்டு ஃபுல்லாக வந்து அங்கே இருங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவராமன் கடைக்கு வந்து நம்ம ஓனர் வந்து போக சொல்லியிருக்காரு. அங்கே எதுவும் புக்கு எதுவும் இருக்கா, அந்த பேப்பர் முக்கியமானது எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருக்கணும். இல்லாட்டி நமக்கு கஷ்டம், இன்றைக்கே வந்து போகணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கடை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல எந்த விதத்துலையும் சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி.
அண்ணா நாங்கள் கடைக்கு பக்கத்தில் தானே நிற்கிறோம், நிச்சயம் அவங்க யாரும் வந்தாங்கன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வண்டியெல்லாம் அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வண்டியிலேயே அசந்து தூங்குற மாதிரியே காட்டுறாங்க. அங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த வண்டிக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே தான் வெளியில் வந்து தெரியுது. சரிடா, திருப்பியும் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு, அங்கே இருந்து ஏதாவது புக் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சிவராமன் கடைக்குள்ளே திருப்பியும் போகலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம தியா கிட்ட வந்து பேசுகிறாரு வெற்றி. தியா பாப்பா எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடுவாங்க, வெளியூருக்கு வந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக உன்னை நல்ல விதத்தில் பார்த்துப்பேன், சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா எனக்கு அம்மா வேற நீங்கள் வேறெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சமத்தா சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன தியா என்ன பண்ணிகிட்ருக்கா? மேடம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருங்க மேடம், வீடியோ காலுக்கு வாங்கன்னு சொல்லி வீடியோ காலில் வந்து அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்றலாம் காட்டுறாங்க. அப்பா பேச்செல்லாம் வந்து கரெக்டாக வந்து கேட்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தியாவும் என்ன அப்பா நல்லா பார்த்துக்கிறாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாமா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிப்பா சமத்தா இருக்கணும், அப்பா கிட்ட ஓவராக அடம்லாம் பிடிக்கக்கூடாது, பார்த்து அனுசரித்து நடந்துக்கணும். மேடம் அடம் பிடிச்சா என்ன மேடம், நம்ம குழந்தை, நான் பார்த்துக்க மாட்டேனா, நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே வெற்றி மேலே கூடுதல் பொறுப்பு வந்து கொடுத்துட்டு போயிருக்கோம். இருப்பினும் இப்பயும் நம்ம மேலே அன்பா பாசமாக வந்து இருக்காருன்னு சொல்லி நம்ம துளசி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து முருகன் வந்து வீட்டில் இருக்கிறப்ப யார் பார்த்த வேலையாக இருக்கும்? முருகா உனக்கு நல்லா தெரியும்டா, சிவராமனுக்கு நீ தான் பக்கபலமாக இருந்திருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக அவங்க வந்துட்டு போனாங்க, நல்லா யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்கிறப்ப தான் சிவராமன் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் என்னால் யோசிக்கவே முடியல. அப்படியே யோசித்தாலும் கடைசியாக நடந்த விஷயந்தான் ஞாபகத்து வருது. அப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க. நீ தாண்டா சிவராமனுக்கு பக்கபலமாக அந்த கேரேஜில் ஒரு 4-5 மாதம் வந்து வேலை பார்த்துருக்க, உனக்கு தெரியாமல் எதுவும் இருந்திருக்காது, நல்லா யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி ரொம்ப வந்து யோசிக்காத, தெரிகிறப்ப தெரியட்டும், மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வெற்றி என்ன முருகனுக்கு எதுக்கும் தோணுச்சா அப்படின்னு சொல்லும்போது, தெரியலப்பா, அவன் யோசிச்சாலே சிவராமனுக்கு கடைசியாக நடந்தது தான் அப்படின்னு ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நம்ம பசங்க எல்லாரும் அந்த கேரேஜை சுற்றி தான் இருக்காங்க, திருப்பியும் யாராவது வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். திருப்பியும் வருவாங்களாப்பா, அவங்க நினச்ச காரியம் நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரில, அப்படி நிறைவேறலைன்னா திருப்பியும் கேரேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னப்பா இருக்குது கேரேஜில் ஒன்றும் புரியல. சிவராமன் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை கூட எடுக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியல அத்தை. ஏன்னா இது போட்டிக்காக வந்த விஷயம் மாதிரி தெரியல. சரிப்பா பார்த்துக்க, நீ தான் எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்கணும். முருகனுக்கு அவ்வளோவா வந்து தெரியாது பாவம், ஒரு வெள்ளேந்தி. நான் பார்த்துக்கிறேன் அத்தைன்னு பேசுகிற